Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா saree ப்ரீ-ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸ் ஃபோல்டிங் பார்க்க போகிறோம். அதுவே கொஞ்சம் சின்ன சைஸாகவும் 2 டைப்பாக நம்ம பண்ணலாம். அப்புறம் மைக்ரோ ப்ளீட்ஸ் இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு வீடியோவாக ஒரு மாடலாக பார்க்கலாம். இது வந்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு நாளைக்கு 500லேருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஒரு சாரீக்கு ஆவரேஜாக ஒரு 200 வாங்கினாலும் ½ அன் ஹவர் டைம் எடுக்கும். ஒரு நாளைக்கு 5 சாரீ பண்ணிங்கன்னா போதும், வீட்டிலேருந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் சாரீக்கு எப்படி வரும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி நம்மளோட இதை நீங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி வைக்கணும். இதுக்கு நீங்கள் தனியாக கிளாஸ்லாம் போய் கற்றுக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. வீட்டிலேருந்து ஜஸ்ட்டு பார்த்து ஒரு 2 டைம் 3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம சாரியோட ப்ளிட்ஸ் எடுத்துகிட்டு அதை அயன் பண்ணிக்கலாம். நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முந்தானையோட ப்ளிட்ஸ் எடுத்து அதை அயன் பண்ணி 3 இடத்துல பின் குத்தி நம்மளுடைய முந்தானை ஷோல்டர் வரைக்கும் மெஷர்மெண்ட் எடுத்து தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் சென்டர் ப்ளிட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நான் மைக்ரோ ப்ளிட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது கொஞ்சம் அதிகமாக வரும். ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கலாம், கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கணும். அதை வந்துட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் நார்மலாக சாரீக்கு ப்ளிட்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதை ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு பக்கத்தில் வச்சு அழகாக அரேஞ்ச் பண்ணி மொத்தமாக சேர்த்து பின் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் தனியாக கிளிப் எதுவுமே வாங்கலை, வீட்டில் இருக்கிற நார்மல் அயனிங் டேபிளில் தான் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஈஸி. நீங்கள் இதுக்காக எதுவுமே செலவு பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளி ஆளுங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது நம்ம தனியாக அதெல்லாம் வாங்கிக்கலாம். இப்போது சாரீ பாருங்கள், பின் பண்ணியாச்சு. நல்லா நீட்டாக மேலேருந்து கீழ் வரைக்கும் மடிப்பெடுத்து அழகாக அயன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். அயன் பண்ணுறது தான் டெக்னிக்கே. நீங்கள் அயன் பாக்ஸ் வந்துட்டு பட்டு புடவைக்கு யூஸ் பண்ணும்போது பொசுங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அயன் பாக்ஸை அதுக்கு தகுந்த அயன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வீட்டில் இருக்க அயன் பாக்ஸை லைட்டாக 5 நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து அயன் பண்ணுங்கள். அழகாக வந்துடும். உங்களுக்கு பொசுங்கி போகாது. அப்பயும் எனக்கு ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா நியூஸ் பேப்பரை மடித்து போட்டுருங்க சாரீ மேலே. நான் அதுவும் ஒரு மாடல் சொல்லி ஒரு நாள் ஒரு வீடியோ போடுறேன். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடியோ சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங்க்கு. என்னால் கடை, வீடு, அதில் பசங்க ஸோ ரொம்ப பண்ண முடியல. ஸோ கிடைக்கிற டைமில் நான் ப்ரீ-ப்ளீட்டிங் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ வேணுன்றவங்க நம்ம இதில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். இது வந்துட்டு நமக்கு வீட்டிலருந்தே ஒரு ஏர்னிங் மாதிரி தான். ரொம்ப சிம்பிளான வேலை, வீட்டிலேருந்தே பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வீட்டிலேருந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். சாரீ வந்துட்டு தொபருங்க மேலேருந்து கீழே வரைக்கும் பார்டர் வச்சு அழகாக அரேஞ்ச் பண்ணி சேம் வித்தில் அழகாக பின் பண்ணியாச்சு. பின் பண்ணிவிட்டு இப்போது நம்ம முந்தானை ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அப்புறம் இப்போ நெஞ்சுக்கிட்ட வர இடத்துக்கிட்ட நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பார்ட்ரு இது வந்துட்டு மடியக்கூடாது, ஸ்ட்ரைட் லைனாக வரணும். அதை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு முந்தானையை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அயன் பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸ் வச்சுட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நான் அயன் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சூப்பராக இது வந்துட்டு நீங்கள் ஒரு நம்ம அடுத்தவங்களுக்கு பண்ணி தரலனாலும் நம்ம சாரீ பட்டு சாரியெல்லாம் அழகாக பேக் பண்ணி வச்சோம் அப்படின்னா 1 இயர் ஆனாலும் அப்படியே கலையாமல் இருக்கும். நீங்கள் அழகாக பீரோவில் பார்க்கவே நீட்டாக இருக்கும். இதேமாரி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி பட்டு புடவைங்க, கொஞ்சம் காஸ்ட்லி சாரீஸ்லாம் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்துட்டு சென்டர் ப்ளிட்ஸை திருப்பி போட்டு ஒரு அயன் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போது இதுதான் மெயின் திங். இதுதான் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். சென்டர் ப்ளிட்டை திருப்பி போட்டுட்டு நம்மளுடைய உள் சுத்து இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மடிப்பு, அப்புறம் அதே இதை இன்னொரு மடிப்பு, 2 மடிப்பாக மடிச்சிக்கிறோம். இப்போ நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பெரிய சைஸ் பண்ணுறோம். ஸோ இன்னும் மடிக்க வேண்டாம், இந்த அளவுக்கு மடித்தா போதும். மடிச்சுட்டு நம்மளுடைய முந்தானை அயன் பண்ணோம் இல்லையா, இப்போ செஸ்ட்டு கிட்ட வர இடம், அதை வந்து இதோட சென்டரில் இப்படி வச்சு மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நமக்கு அந்த அகலத்தோட எந்த அளவுக்கு வருதுன்ட்டு, அந்த எந்த அளவுக்கு வருதோ அதை எடுத்து எட்டக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய கீழ்ப்பக்கம் புடவை சென்டர் ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய கீழ்ப்பக்கத்தை ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. எட்டக்க வச்சுட்டு இப்போது இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தை நம்ம பிளான் பண்ண பாக்ஸ் சைஸ்க்குள்ளே வச்சுட்டு நம்ம எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்குள்ளே கரெக்டாக தொபருங்க இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழ் பக்கத்துலேருந்து ஒரு மடிப்பு, மேல் பக்கத்துலேருந்து 2 மடிப்பு, அவ்வளோதான் நம்மளுடைய பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி. ரொம்ப சிம்பிள் பாருங்கள். கீழேருந்து அந்த முந்தான ப்ளிட்ஸோட ஒரு மடிப்பு,
இதை மடிச்சுட்டு எதுவும் சுருக்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுருங்க. அதே மாதிரி மேல் பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, 2வது மடிப்புக்கு நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் க்ளோஸ் ஆகிடும். இப்போது பாருங்கள், நல்லா நீட்டாக வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள் டெக்னிக்ஸ் தான். ஒரு 2 டைம் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா வந்துடும். இப்போ அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அகலம் வச்சு பார்த்தோம் இல்லையா, அந்த முந்தானை பக்கம் வந்துடும். அவ்வளோதான், பாருங்கள் முடிஞ்சிருச்சு. பார்க்கவே நீட்டாக இருக்கு இல்லையா. இப்போ நம்ம முந்தானையை தொங்குது இல்லையா, நம்ம முந்தானை கீழே போடுறது, அதை வந்து ஒரு 2 மடிப்புலேருந்து 3 மடிப்பு மடித்து அதை நம்ம கீழே டக் பண்ண போகிறோம். சிம்பிளாக சூப்பராக பண்ணியாச்சு. வீட்டில் இருந்தே ஒரு நாளைக்கு 500லேருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம saree ப்ரீ ஃபோல்டிங் அண்ட் பாக்ஸிங்கில் சின்ன சின்ன மெத்தட்ஸ், சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு வீடியோஸ் போடலாம். அது வந்துட்டு நான் வீடியோ வந்துட்டு வேறு யாராவது பக்கத்தில் இருக்கும்போது பண்ணால் தான் என்னால் அது உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். இது தனியாகவே எடுக்கிறதுனால இன்றைக்கி வந்து பேசிக் ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ் கூட ஈஸியாக எப்படி saree ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணலாம், எப்படி ட்ரேப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு வீடியோஸ்லேயே பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சிம்பிள் அண்ட் நீட்டாக நம்ம பண்ணியாச்சு. இதை அழகாக ஒரு கவருக்குள்ளே வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் கிட்ட சென்ட் பண்ணிட வேண்டியதான். நம்ம ஆன்லைன்லேயும் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஏரியாவில் லோக்கல்லையும் பண்ணலாம். saree ட்ரேப்பிங்கும் நீங்கள் பண்ணலாம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு saree ட்ரேப்பிங்க்கு 500 வரைக்கும் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.